Hi friends, நம்ம சேனலோட நேம் மாத்தி இருக்கேன். ஃபுட்டீஸ் சேனல் இருந்ததை இப்போ Preejasamayalனு மாத்தி இருக்கேன். நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்கேன். அதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு பண்ண போறது ஈஸியான சிக்கன் ரெசிபி. ரொம்ப ஈஸியா இத நம்ம செஞ்சிரலாம். சமையல் தெரியாதவங்க கூட இந்த சிக்கன் ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதில் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்குனதை சேர்க்க போகிறேன். கூடவே 2 தக்காளி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ஸ்பூன் யூஸ் பண்ண வேணாம். கையை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இது பச்சையோட போட்டிருக்கோம், பச்சை வாடை அடிக்காதா, இது நல்லா இருக்குமான்னு எல்லாம் யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் நல்லா சுருள வதக்கி எடுக்க போகிறோம். தண்ணி சேர்க்க போகிறதில்ல, வெறும் எண்ணெயில்தான் இது நம்ம செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப சூப்பராக வரும். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடியை போட்டு மூடி 1/2 மணி நேரம் கழித்து குக் பண்ணிடலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை குக் பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் தான் சிக்கன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை தூக்கி நான் இப்போது அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து ஆயில் எல்லா பக்கமும் பெறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இடையில நம்ம எடுத்து இந்த சிக்கனை லைட்டாக கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. சிக்கன்லேருந்து பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுட்டே வந்துக்கிட்டு இருக்கனால இந்த தண்ணியிலே நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து நம்ம இடையில எடுத்து கிண்டி விட்டாலும் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வற்றி நம்மளுக்கு நல்லா ட்ரையாக வரட்டும். இப்போது சிக்கன் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாகி வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கலாம். மேலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி நம்ம இங்கே பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.